கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் கூட நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய வளர்ச்சி. கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய வளர்ச்சி. அதுல நம்ம பார்க்க போறது எது வளர்ச்சி இல்லை, எது வளர்ச்சி இல்லை, எது ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை அப்படிங்கறத குறிச்சு தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். சென்ற நாட்கள்ல கோயம்புத்தூர் தொகுதிக்கு சென்றிருந்தப்ப ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான தடைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் எடுத்திருந்தோம். அது யூடியூப்ல கூட இருக்குது. எத்தனை பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு சமயம் நீங்க அதை பார்க்கல அப்படின்னா அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அதை தொடர்ச்சியா தான் இந்த பாடம் கூட அது வருது. அப்ப ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான தடைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம், நாம் ஒரு வளர்ச்சிக்குள்ள போகணும். ஆனா அந்த வளர்ச்சிக்குள்ள போறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாராலும் விரும்பப்பட வேண்டும் என்ற எண்ணம். நம்ம எல்லாரும் மற்றவங்க நம்மளை விரும்பணுங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இயற்கையா இருக்கும். அது உலகத்திலயா இருக்கட்டும், ஆவிக்குரிய பிரகாரமா இருக்கட்டும், எல்லாரும் என்ன விரும்பணும், என்ன எல்லாரும் நேசிக்கணுங்கிற எண்ணம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தடையா இருக்கும் அப்படிங்கறத அந்த பாடத்துல பேசியிருக்கிறோம். அடுத்து நம் மீது கவனத்தை ஈர்த்தல், மற்றவங்க முன்னாடி நான் பெஸ்ட் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்கு நாம ஒரு சில முயற்சிகள் எடுப்போம். அதுவும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு தடையா அமைஞ்சிடும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கோவு சொல்லுதல். ஒருத்தர் ஒரு காரியத்தை நம்ம கிட்ட சொல்றார் அப்படின்னா அதை கேட்டு அவரை சரி பண்ணணும். அதை விட்டுட்டு அதை வாங்கி 4 பேருக்கிட்ட போயிட்டு தப்பா நம்ம சொன்னோம்னு வைங்களேன், இது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அது பாதிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து சாக்கு போக்கு. எந்த ஒரு காரியத்திலையும் சாக்கு போக்கு சொல்லுகிறது, அது ஆவிக்குரிய வளர்ச்சியை அது தடை பண்ணும். பயம், இதெல்லாம் இப்ப பேசல, இதெல்லாம் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான தடைகள் அப்படிங்கிற இதுல பேசியிருக்கோம். உங்களுக்கு ஒரு சமயம் அடைய தலைப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க வாய்ப்பு இருந்தா கேட்காதவங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த பாடத்தை நீங்க கேட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு அதிகமான காரியங்கள் அங்க இருக்கும். அப்ப இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம வளர்ச்சின்னு நிறைய காரியங்களை நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா எது வளர்ச்சி இல்ல அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப வளர்ச்சி அப்படின்னு எடுக்கும்போது உயிருள்ள ஜீவராசி ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம், அதற்குள்ள நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வளர்ச்சி. உயிர் அப்படின்னு இருந்தாலே அங்க கண்டிப்பா என்ன இருக்கணுங்க, வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும். வளர்ச்சி இல்லைன்னா அது உயிர் இல்லை அப்படிங்கிறதுக்கு அடையாளம். உதாரணத்துக்கு இந்த டேபிளோ சேர்ஸையும் எடுத்துக்கிட்டோம்னா இது நேத்து பார்த்த மாதிரியே தான் இன்னைக்கு இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே மாதிரிதான் இருக்கும். ஏன் காரணம், அதுகிட்ட வளர்ச்சி இல்லை. அதே ஒரு சிறு பிள்ளையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் என்ன ஆயிடுப்பாங்க, ஒரு வளர்ச்சி அவங்களுக்குள்ள நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னது அப்படின்னா அவங்க கிட்ட என்ன இருக்கு, உயிர் இருக்கு. அப்ப உயிர் இருக்கிற ஒவ்வொரு பொருளும், உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா தாவரங்கள் வகையை எடுத்துக்கிட்டோம்னா விதைக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நாள்ல அது செடியா வருது, அப்புறம் அது மரமா வளருது. ஒரு வளர்ச்சி தாவரத்துக்கும் கூட இருக்கிறத பாக்குறோம். மிருகங்கள் அப்படின்னா அது குட்டி போடுது, கொஞ்சமா வளருது, ஒரு பெரிய மிருகமாகுது, அப்புறம் மறிக்குது. ஒரு வளர்ச்சிக்குள்ள அந்த உயிரினமும் கூட இருக்கிறத பார்க்கிறோம். மனிதர்கள் அப்படிங்கும்போது கருத்தரிக்கிறாங்க, குழந்தை பெத்தெடுக்கிறாங்க, ஒரு சிறு பிராயத்துல வளர்க்கப்படுறாங்க, வாலிப பிராயம் வருது, அடுத்து ஒரு புருஷன் நிலைமைக்கு வராங்க, முதிர்ந்த நிலைமைக்கு போறாங்க, மறிக்கிறாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர் இருந்தாலே அங்க கண்டிப்பா என்ன இருக்கும்னா வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா அங்க இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். இதே போல ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நாம ஆவிக்குரிய ஜீவியத்துல இருக்கிறோம் அப்படின்னா அதுல ஜீவன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல என்ன இருக்கணுங்க, வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், எப்படி நம்மளுடைய வளர்ச்சி, ஒரு நாள் சத்தியம் தெரியாதவங்களாக இருந்தோம், அப்புறம் சத்தியம் கேட்டோம், சத்தியம் கேட்டு ஆண்டவரோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை ஞானஸ்நானம் எடுத்தோம், சபை கூடுகைக்கு வந்துகிட்டு இருக்கிறோம், நிறைய சத்தியங்கள் கேட்கிறோம், ஜெபம் பண்றோம், வேதம் வாசிக்கிறோம், அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் படிக்கிறோம். இதுதான் நம்ம பார்க்கிறோம் ஆவிக்குரிய வளர்ச்சி. உலக பிரகாரமா பார்த்தோம், ஒரு குழந்தை இருக்குது, வளருது, படிக்குது, பாடங்கள் கற்றுக்கொள்ளுது, ஒரு வேலைக்கு போகுது, திருமணம் ஆகுது, அப்புறம் அவங்க குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க, அப்புறம் ஒரு முதிர் வயது அடைகிறாங்க, மறிக்கிறாங்க. இது உலக பிரகாரமான ஒரு மனிதனுக்குள் நடக்கிற வளர்ச்சி முடிவு. இந்த ஆவிக்குரிய ஜீவன் எடுக்கும்போது சத்தியம் அறியாம இருக்கிறோம், சத்தியம் கேட்கிறோம், அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்நானம் எடுக்கிறோம், சபைக்கு ஐக்கியத்துக்கு வருகிறோம், ஐக்கியத்துல வளருகிறோம், ஒரு முடிவு வருது, நாம் மறிக்கிறோம், பரலோகம் போறோம். இதுதான் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு மனிதனுக்குள்ள நடக்கிற காரியம். ஆனா
ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், உலக பிரகாரமான வளர்ச்சிக்கும் ஆவிக்குரிய பிரகாரமான வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, உலக பிரகாரமான வளர்ச்சி நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் நமக்குள்ள அது நடக்கும். சரிங்களா? சின்ன புள்ள நீ வளராத அப்படின்னு தடுத்து வச்சா ஒரு 4 வருஷம் கழிச்சு அது வளராமையே இருக்குமா? இல்லைங்க. அதுக்குள்ள அந்த வளர்ச்சிங்கிறது நம்ம தடுக்கவே முடியாது. அது நடந்து கொண்டே இருக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது. ஒரு சமயம் அவங்களுடைய குண பக்குவங்கள்ல ஒரு சில குறைபாடுகள்ல வளர்ச்சி இல்லாம இருப்பாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. அவங்கள நான் சொல்ல வரல. ஆனா பொது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கும் வளர்ச்சிங்கிறது என்ன ஆகிட்டே இருக்குங்க, அவங்க வளர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதை தடுக்கவே முடியாது. ஆனா ஆவிக்குரிய ஜீவியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நாம் விரும்பாம அது நடக்காது. அதுக்கு நம்ம முதலாவது விரும்பணும். உலக பிரகாரமான மாம்சீக வளர்ச்சியை நம்ம விரும்பலனாலும் அது நடக்கும். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமான வளர்ச்சி ஒருத்தருக்குள்ள நடக்கணும்னா கண்டிப்பா அங்க ஜீவன் இருக்கணும், வளர்ச்சி இருக்கணும். ஆனா அந்த வளர்ச்சி பாத்தீங்கன்னா முதலாவது நம்ம விரும்பணும், அடுத்து பிரயாசப்படணும். இல்ல அப்படின்னா அந்த வளர்ச்சி ஒருத்தருக்குள்ள நடக்காது. சரிங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம ஒரு சூழ்நிலையில சத்தியம் கேட்டோம், உடன்படிக்கை பண்ணணும். சரிங்களா? இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆனா இப்படி ஒரு வளர்ச்சிக்குள்ள வந்து கொண்டிருக்கிற நமக்குள்ள இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி தடைபடுகிறதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாம்சீக வளர்ச்சி தடைபடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மரிக்கிற வரைக்கும் அது ஒரு வளர்ச்சிக்குள்ள போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்டோம் பிரதர், உடன்படிக்கை பண்ணிட்டோம், பரிசுத்த ஆவியை வாங்கிட்டோம், சத்தியம் கேட்டுட்டோம், நாங்க வந்துட்டோம், இப்ப நாங்க ஒரு வளர்ச்சிக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். இதுல ஏதாவது தடை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அநேக தடைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப நம்மள தடை பண்ணக்கூடிய காரியங்கள் எது அப்படின்னா விசேஷமா சொல்லுவோம் 3. என்னன்னதுங்க? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தடை பண்ணக்கூடிய 3 முக்கியமான காரியங்கள் எது எது? உலகம், மாம்சம், பிசாஸ். இது 3 நம்மள என்ன பண்ணணும்னா தடை பண்ணக்கூடியதா அங்க இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இது நம்மள தடை பண்ணும் போது நல்லா புரிஞ்சு கொள்ளணும். சத்தியம் கேட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வந்துட்டேன், நான் இப்படியே போய்கிட்டு இருந்தேன்னா நான் பரலோக வாய்ப்புக்கு போயிருவேன்னு யாரும் ஒருபோதும் நினைச்சிடக்கூடாது. சரிங்களா? இதுலயும் கூட வளர்ச்சி குறைகிறதுக்கு, மரணம் வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வசனம் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். வெளிப்படுத்துதல் 3:2. நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கேதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. நல்லா அந்த வசனத்தை கவனிங்க. சபைக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை அப்படின்னா என்ன அர்த்தங்க? இதுலயும் சாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, எனவே நீ விழிப்பாயிரு, உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து, அது இறக்கும் தருவாயில் உள்ளது, என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன். அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் கூட இறக்கக்கூடிய ஒரு நிலைமை அங்க இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதனாலதான் இன்னொரு வசனம் பார்க்கிறோம். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்துதல் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. இந்த கிரீடத்தை நம்ம எப்ப உடன்படிக்கை செய்கிறோமோ அப்ப தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிரீடம் தராரு. நீங்க இந்த கிரீடத்தை தக்க வச்சுக்கங்க, இதை நீங்க எப்பவுமே பற்றி கொள்ளுங்க அப்படின்னு ஒரு கிரீடத்தை அங்க கொடுக்கிறாரு. அது இன்னொரு வகையில சொல்லணும்னா பரிசுத்த ஆவின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப நம்ம உடன்படிக்கை செய்த பின்னாடி தேவன் நமக்கு கொடுக்கிறார் அவருடைய பரிசுத்த ஆவி. அப்ப இந்த பரிசுத்த ஆவியை ரொம்ப பாதுகாப்பா நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த பரிசுத்த ஆவிக்கு தான் இன்னொரு வார்த்தை நம்ம சொல்லணும்னா அதான் பிதாவாகிய தேவன் அப்படின்னே சொல்லலாம். அப்ப பிதாவாகிய தேவனே தன்னை நமக்கு கொடுக்கிறார். அப்படி பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம அதை இழந்து போகிறதற்கு அநேக வாய்ப்புகள் இந்த உலகத்துல இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. உலகம் நம்மளை வஞ்சிக்கும், மாம்சம் நம்மளை வஞ்சிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம மாம்சம் தான்
ஆனா இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள வந்த உடனே இந்த மாம்சம் நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர முடியாதபடி தடை செய்யும். ரொம்ப அருமையா நடிக்கும், ரொம்ப நம்ப வைக்கும் நம்மள. நீ சரியா தான் இருக்கிற, நீ சரியா போய்கிட்டு இருக்க, உன்ன மாதிரி பக்தி உள்ளவங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி இந்த மாம்சம் நம்மள ரொம்ப நம்ப வச்சு மோசம் போக்கும். அதனாலதான் மாம்சமே நமக்கு மிகப்பெரிய ஒரு தடையா இருக்குது. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்றத முதலாவது தடை செய்கிறது எது அப்படின்னா, வேற சகோதர சகோதரிகளோ உலகமும் கிடையாது, நம்மளுடைய மாம்சம். இதுல ரொம்ப தெளிவா இருக்கணுங்க. நம்ம மாம்சம் நம்மளை ஏமாற்றும். எப்படி ஒரு குழந்தை கருத்தரிச்ச உடனே அதுக்கு முதல் எதிர்ப்பு தெரிவிக்கிறது எதுங்க? அவங்க பெற்றெடுக்க போகிற அந்த சகோதரியினுடைய மாம்சம் தான் முதலாவது தடை பண்ணும். என்ன பண்ணும்? அந்த கருவை ஏத்துக்காது. உடனே வாமிட்டு எடுப்பாங்க, தலை சுத்துற மாதிரி இருக்கும்பாங்க, பலவிதமான ஒரு உபத்திரவத்துக்குள்ள போவாங்க. காரணம் என்னன்னா, அந்த கருவை இந்த மாம்சம் ஏத்துக்காது. இதை என்னால ஏத்துக்க முடியாதுங்கிறதுக்கு அது அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்பா ரொம்ப காலம் குழந்தை இல்லாம இருந்தேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா அவங்க சந்தோஷப்பட்டாலும் இந்த மாம்சம் அதுக்கு ஒத்துழைக்காது. இவங்களை டயர்டு பண்ணும். அந்த 10 மாதங்கள் அந்த சகோதரி படுகிற பாடுகள் மிகப்பெரிய பாடுகளா இருக்கும். காரணம், அந்த கருவை உள்ள தரிக்கிறத இந்த மாம்சம் ஏத்துக்கிறதல்ல. அதே போல இந்த ஆவிக்குரிய ஜீவியம் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது உலகத்துக்கு அது பிரச்சனையே கிடையாது, மற்ற சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனையே கிடையாது. யாருக்கு தான் பிரச்சனைனா நமக்கு தான் அந்த பிரச்சனை. ஏன்னா அது வரைக்கும் இந்த மாம்சம் மனசும் மாம்சமும் விரும்பினபடி ரொம்ப ஜாலியா உலகத்துக்குள்ள மூழ்கி இருந்திருக்கும். இப்ப பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் வரும், இப்படி எல்லாம் பேசாத, இப்படி எல்லாம் நடக்காத, இப்படி எல்லாம் செய்யாதங்க போது இந்த மாம்சத்துக்கு அதுவே பெரிய டார்ச்சரா இருக்கும். என்னடா இது, ஒரு காரியம் ஃப்ரீயா பேச முடியறது இல்ல, செய்ய முடியறது இல்ல, டார்ச்சர் பண்ணுது. அதனால இவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? ஒண்ணு அதுக்கு கீழ்ப்படிவாங்க உள்ள வர சத்தத்துக்கு, இல்லைன்னா அந்த சத்தத்தை தூக்கி என்ன பண்ணிடுவாங்க? வெளியில போட்டுருவாங்க. இதென்ன ஒரே டார்ச்சரா இருக்குது, அதை செய்ய வேணாம், இதை செய்ய வேணாம், இதை பேசாத, அதை பேசாத, சீ இப்படி இருந்தா எப்படி இருக்க முடியும் உலகத்துல அப்படின்னு தூக்கி அதை வெளியே போட்டுரு. அததான் சொல்றது சாகிறதுக்கு ஏதுவான காரியங்கள். இது ஃபர்ஸ்ட் நமக்குள்ள வரும், அடுத்துதான் இன்னொருத்தர் மூலமா வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி எல்லாம் இருந்தா முடியாதுங்க உலகத்துல சொல்லுவாங்க. அவங்க ஒண்ணு அவங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க, நெருங்கின நண்பர்களா இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் இப்படி நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க, இப்படி எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியாத பிரதர் சிஸ்டர்ஸா, என்ன நீங்க என்ன சத்தியத்துக்குள்ள போன உடனே இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? தடை வரும். அதை கேட்டு ஒரு சமயம் நாம் பரிசுத்தாவே இழப்போம். இல்லைன்னா ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், சகோதர சகோதரிகளே அதை செய்வாங்க. சகோதர சகோதரிகளே நாம் பெற்றிருக்கிற பரிசுத்தாவியை இழக்கிறதுக்கு, நல்லா கவனிங்க, சகோதர சகோதரிகளே நாம் பெற்றிருக்கிற பரிசுத்தாவியை இழக்கிறதுக்கு அநேக நேரங்களில துணை ஆயிடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்ப நம்ம பெற்றிருக்கிற பரிசுத்தாவிக்கு தடுமாற்றம் வருகிறதோ, எந்த உறவா இருந்தாலும் அதை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கணும். அதுக்குதான் சொல்றாரு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால், உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால், உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் தரித்து போடு. அப்படிதாங்க பல காலத்துல இருந்து ஜீவிச்சிருக்கிறாங்க. இந்த சத்தியத்துக்காக ஜீவிச்ச மக்களை கிபி 33க்கு அப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க பட்ட உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் ரொம்ப பயங்கரம். நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். சிங்கங்கள் இருக்கிற கெபிக்குள்ள அப்பா அம்மாவை விட்டுட்டு குழந்தைய புடிச்சு வச்சுக்கிட்டு ஏசு கிறிஸ்துவ மறுதலி, இல்லைன்னா உன் குழந்தைய கொன்னுருவேன் அப்படின்னா மிரட்டி இருக்கிறாங்க. சிங்க கெபிக்குள்ள குழந்தைய கொண்டு போய் வச்சுக்கிட்டு சிங்கத்தை அவுத்து விடுறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவும் ஏசு கிறிஸ்துவ, அந்த குழந்தை சொல்லுதான், டாடி நீங்க நான் செத்தாலும் பரவாயில்ல, ஏசு கிறிஸ்துவ நீங்க மறுதளிச்சிடாதீங்கன்னு சொல்லி செத்த குழந்தைகள் இருக்கிறாங்க. உயிரோட எரிச்சு செத்தவங்க இருக்கிறாங்க. இந்த சத்தியத்துக்காக, ஏசு கிறிஸ்துவுக்காக எப்படியெல்லாம் உபத்திரவங்களை இந்த உலகத்துல வாங்கி மறிச்சிருக்கிறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கங்க, நம்ம ஜீவியத்தை எடுத்துக்கங்க. ஆண்டவருக்காக என்னத்தை செய்யறோம்? ஏதோ இழந்திருக்கிறோம். ஆபிரகாம கேட்ட மாதிரி உனக்கு புள்ள வேணுமா இல்ல நான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு சொகுசான வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோங்க. இந்த ஆவிக்குரிய ஜீவியம்ங்கிறத ஒரு சொகுசான ஒரு ஜீவியமா நம்ம மாத்திக்கிட்டோம். இப்ப மாத்திக்கிட்டதுனால நமக்கு ஒரு சில சின்ன இடர்பாடுகள் வந்தா கூட அது ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா
மிஷினரிகள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஆண்டவருக்காக அப்படி தங்களை தத்தம் பண்ணி வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னும் கூட சொல்லணும்னா சத்தியத்தை இன்னைக்கு சரியா தெரியாத கிறிஸ்தவர்கள் பயப்படுகிற பயம் நடுக்கம் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம கிட்ட குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன். ஒரு சமயம் நான் பேசுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா சத்தியத்தை சத்தியமா பேசித்தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு சகோதர சகோதரிகள் மத்தியிலே ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சிக்கான காரியங்கள் மிக மிக தடைப்பட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. உலகத்தார்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோம், உறவினர்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோம். ஆனா சகோதர சகோதரிகள்கிட்ட இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை அடமான வைக்கிறதுல கொஞ்சம் கூட நம்ம கவலைப்படுறதே இல்ல. வசனம் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 4:30 வசனம். எபேசியர் 4:30. அந்தியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை. உலகத்துல எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கலைங்க. எல்லாருக்கும் தேவன் அவளை ஈஸியா கொடுத்துட மாட்டார் பரிசுத்த ஆவி. சபைக்கு உடன்படிக்கை பண்ணிட்டாலும் பரிசுத்தாவி அவ்வளவு சீக்கிரம் தேவன் தந்துட மாட்டார். ஏன்னா பரிசுத்தாவியை ஒருத்தர் பெற்றுக் கொள்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது தேவன் அவ்வளவு சீக்கிரம் உடன்படிக்கை பண்ணிட்டோம் சத்தியம் கேட்டுட்டோங்கிறதுனால தரமாட்டாரு. ஏன்னா அதை தந்துட்டு அவர் எடுத்தாருன்னா அவங்களுக்கு 2ஆம் மரணம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. சபைக்கு வந்துட்டாங்க எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றவங்க தான், ஒருபோதும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. நல்லா பைபிள் நம்ம படிக்கலாம், நல்ல பிரசங்கம் பண்ணலாம், நல்ல ஊழியங்கள் செய்யலாம், நல்ல சபை கூடுகைக்கு வரலாம், நல்ல வேதம் வாசிக்கலாம், எல்லா ஜெபம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். இது பரிசுத்த ஆவியை பெறாம ஒருத்தர் பண்ண முடியுமா? பண்ண முடியுங்களா? தாராளமா பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாது? ஏன் நம்ம சொல்றோமே பேர் சபைகள் சொல்றோமே, அவங்க பிரசங்கம் பண்றது இல்லையா? அவங்க ஊழியம் செய்யறது இல்லையா? அவங்க பாடல் பாடுறது இல்லையா? அவங்க ஜெபிக்கிறது இல்லையா? அவங்க வேதம் வாசிக்கிறது இல்லையா? ஏன்னா அவங்க செய்யறாங்கல்ல. அப்ப அங்கேயே நம்ம இருந்திருக்கலாமே. அப்ப அதை விட்டு நம்ம இங்க வந்திருக்கோம்னா எதுக்கு வந்திருக்கிறோம்? ஒரு வேறுபட்ட வாழ்க்கை, தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை வாழ்றதுக்கு வந்திருக்கிறோம். அப்ப அது இது ஒண்ணுன்னா நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம் இல்லைங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரி யோசிக்கணும். பரிசுத்தாவியை ஒருத்தர் பெற்றுட்டாங்கன்னா அது அவ்வளவு சீக்கிரம் அவங்க இழக்க முடியாது. அவங்க அவ்வளவு சீக்கிரம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய முடியாது. அவ்வளவு ஈஸியா தேவையில்லாத பொய்யான வார்த்தைகள், கிண்டலான வார்த்தைகள், மற்றவங்களை கேலி பண்ணுகிற வார்த்தை, இதெல்லாம் அவங்க செய்யவே முடியாது. ஒரு சமயம் வந்துட்டா கூட நொறுங்கிடுவாங்க, மனசுல ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி அப்படி அதை செய்யும். ஏன்னா பரிசுத்தாவிய தேவன் அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் கொடுக்கறதும் இல்ல, பரிசுத்தாவியை கொடுத்து ரொம்ப கஷ்டம் அது அவங்களை விட்டு போறது. அப்படி போயிடுச்சுன்னா அவங்க உலகத்துல இருக்கிறதும் ஒண்ணுதான், செத்தல், இந்த ஐபின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, செத்த லிஸ்ட் தான் அது இருக்கவே இருக்காது. நம்ம நிறைய நேரங்களில் அதான் எது ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்குதான் இதெல்லாம் சொல்ல வரேன். நம்ம நிறைய நேரங்களில் பரிசுத்தாவியை பெற்றதா நினைச்சுக்கிட்டு அன்புக்குரிய சகோதரி ஏமாந்துருக்கிறோம். இன்னும் நம்ம பெறவே இல்லை. ஏன்னா பரிசுத்தாவியை ஒருத்தருக்கு கொடுத்துட்டாருன்னா எடுக்கவே மாட்டார் தேவன். அப்படி அவர் எடுக்கிறார் அப்படின்னா அவ்வளவு அவர் துக்கப்படணும். அதுதான் இங்க சொல்ல வருது. அந்த பரிசுத்தாவியை என்னது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க. அப்படி துக்கப்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களை போல பரிதாபமான ஒருத்தர் யாருமே இல்லை. அது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. ஏன்னா உங்களுக்கு ராஜ்யத்துல தேவன் வாய்ப்பே வைக்கிறது இல்ல. ராஜ்யத்துல எல்லா ஜனங்களையும் உயிரோட எழுப்பி தேவன் என்ன பண்ண போறார், மாம்சமான யாவருக்கும் பரிசுத்தாவியை கொடுக்க போறார். யாரெல்லாம் அந்த பரிசுத்தாவி அன்னைக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் 2ஆம் மரணம். அப்ப இன்னைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரிசுத்தாவியை அதிகமாய் பெற்றுக்கொள்கிற சகோதர சகோதரிகள் நம் மத்தியில இல்ல. இது ஏதோ நான் நியாயம் திருக்கிற மாதிரியோ குற்றப்படுத்துற மாதிரியோ சொல்லல, உள்ளத்துல வேதனையில இருந்து பார்த்த காரியத்தை சொல்றேன். சத்தியம் கேட்டிருப்போம், உடன்படிக்கை பண்ணிருப்போம், பரிசுத்தாவியை பெற்றிருக்க மாட்டோம். அப்படி பரிசுத்தாவியை பெற்றிருந்தா அதை அவ்வளவு சீக்கிரம் நம்மளால இழக்க முடியாது. ஆண்டவருக்காக அப்படி நிற்போங்க, ஒரு ஆளா நிற்போம். ஏன்னா அப்படி மிஷனரிகள் நின்று இருக்கிறாங்க, குடும்பத்தை இழந்து நின்று இருக்காங்க, செத்து இருக்கிறாங்க. எத்தனை பேர் செத்து இருக்காங்க ரத்த சாட்சிகளா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இங்க சொல்லும் போது துக்கப்படுத்தாதிருங்கள், வேதனைப்படுத்தாதிருங்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பில் அதுக்கு சொல்லும் போது நீங்க பெற்றிருக்கிற பரிசுத்தாவியை வேதனைப்படுத்தாதிருங்கள். இப்ப நாமளே யோசிச்சு பார்ப்போம்.
நாம பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோமா? அதுக்கு என்ன அடையாளம்? ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகள் வரும்போது எச்சரிக்கும். ஏப்பா இப்படி நடக்கிற, ஏன் இப்படி செய்யற, இந்த மாதிரி எச்சரிப்புகள் வந்துச்சே, அதுக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கோம் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இல்லைங்களா? நாம இன்னைக்கு நாம் பெற்றிருக்கிற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமா, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இல்ல பிரதர், எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவி சந்தோஷப்படுற தகுக்க வகையில தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை எனக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவி சந்தோஷப்படுற மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குன்னு எத்தனை பேர் நம்ம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்ல முடியும்? அப்படி சொல்லக்கூடியவங்களா நாம இருந்தோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பாக்கியவான்கள். இல்ல நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவை இழந்து போயிருந்தாலோ துக்கப்படுத்திக்கிட்டு இருந்தாலோ நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். இன்னொரு விதத்தில் பாத்தீங்கன்னா அணைத்து போடாதிருங்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விளக்கு. ஒரு வீட்டுக்குள்ள, இருட்டா இருக்கிற வீட்டுக்குள்ள ஒரு விளக்க பத்த வச்சா எப்படியாய் அந்த இடம் பிரகாசமா இருக்குமோ, அதுபோல தேவன் நமக்கு அவருடைய பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயம் வெளிச்சமா இருக்கணும். இருண்டு போயிருக்கதா? நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்த்துட்டோம், இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய காரியம் உலகம், மாம்சம், பிசாசு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப இந்த ஆவிக்குரிய ஜீவத்தை வளர்ச்சியை தடை செய்யறதுக்கு ஒரு பக்கம் உலகம், மாம்சம், பிசாசு நமக்குள்ள போராடிக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்குன்னு தேவன் கொடுத்திருக்கிறது 3 காரியம். 1 ஜெபம், இன்னொன்னு வேத வாசிப்பு, இன்னொன்னு சகோதர ஐக்கியம். இந்த 3 மூலமா தான் தேவன் ஆவிக்குரிய வளர்ச்சியை வச்சிருக்கிறார். வேற எந்த வகையிலும் நம்ம இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைய முடியாது. எப்படி இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை சோர்ந்து போக வைக்கிறதுக்கு, இல்லாம பண்றதுக்கு உலகம், மாம்சம், பிசாசு ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்குதோ, அதே போல இன்னொரு பக்கம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஜெபம், வேத வாசிப்பு, சகோதர ஐக்கியம். இந்த 3லையும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிற நிறைய மூத்த சகோதரர்கள் சொல்லக்கூடிய காரியம் ஜெபம் அவசியம் இல்ல. ரொம்ப துக்ககரமான விஷயம். அதான் நான் சொல்றேன், பரிசுத்தாவியை இல்லாமலேயே இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஊழியமும் செய்யறாங்க. ஜெபம் அவசியம் இல்ல, அவ்வளவு நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு போதிக்கிறாங்க. பேர் சபைகளில் குடும்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்ப குடும்ப ஜெபத்தை விட்டுட்டாங்க. இங்க வந்து சபைக்கு வந்து ஜெபிக்கிற, மைக்கு முன்னாடி ஜெபிக்கிற அந்த ஜெபம் கூட வீட்டுல கிடையாதுங்க. ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம். ஆனா நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள இருந்து ஆகணும்னா கண்டிப்பா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஜெபம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கும். அப்பதான் வளர முடியும். அடுத்து வேத தியானம். ஒரு சில சபைகள்ல டெய்லி கூடுகைகள் இருக்கு. அவங்க எந்த வகையிலையாவது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளரணுங்கிறதுக்கு நிறைய விசேஷமான காரியங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை சப்ஜெக்ட் கேட்கிறோம்? எவ்வளவு யூடியூப்ல சப்ஜெக்டுங்க சகோதரர்களுக்கு வருது, ஆடியோக்கள் வருது. எவ்வளவு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மள தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு நாளும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பிரசங்கம் பண்ணக்கூடிய சகோதரர்கள் வேணும்னா ஒரு சில சப்ஜெக்ட் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. எதுக்கு கேட்பாங்க? சப்ஜெக்ட் பண்றதுக்காக கேட்கிறோமா, கீழ்படியறதுக்காக கேட்கிறோமா? தேவன் பார்க்கிறாருங்க. ரொம்ப சாதாரண வாழ்க்கையா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை. ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்காக இந்த வாழ்க்கையில என்னென்ன டெய்லி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப சகோதரிகள், வீட்டுல இருக்கிற சகோதரிகள், நீங்க உங்களை தியானம் பண்ணி பாத்துக்கோங்க. காலையில எந்திரிக்கிறீங்க, சாப்பாடு செய்யறீங்க, வீட்டுக்காரங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து ஸ்கூலோ வேலைக்கோ அனுப்பிச்சு வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக என்ன பண்றோம்? மதியம் சாப்பாடு வர்றாங்க, சாப்பாடு கொடுக்குறோம், அவங்க சாப்பிட்டு போறாங்க. அடுத்து மதியத்துக்கு மேல சாயங்காலம் வரைக்கும் அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையில என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுகிறோம்? தேவனுக்கு நாம் என்ன பண்ணணும்? கணக்கு கொடுக்க வேண்டும். வசனம் சொல்லுது, ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உடன்படிக்கை பண்ணாம இருந்தா அது பிரச்சனையே இல்ல. உடன்படிக்கை பண்ணி வந்திருக்கிறோம்ல, அப்ப இதுக்குரிய கணக்கு ஒப்புவிக்கணும் இல்லைங்களா? நாம என்ன கணக்கு ஒப்புவிக்க போறோம்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்ப ஜெபம், வேத வாசிப்பு, சகோதர ஐக்கியம்ங்கிறது தேவன் நமக்கு இந்த வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கிற முக்கியமான ஒரு காரியம்.
அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இந்த காரியங்களை யோசிக்கணும். அதே நேரத்துல இந்த ஜெபம் நல்லா பண்ணி வேதத்தை நல்லா வாசிச்சு சகோதர ஐக்கியத்துல நல்லா கலந்து கொண்டு ஊழியத்தை நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு நான் ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சியில இருக்கேன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுவும் கூட அநேக நேரங்களில ஏமாற்றம் ஆயிடும். அதான் நான் முன்னே சொன்னேன். இத நம்ம சொல்லுகிற சத்தியத்திலேயே இல்லைங்க, அவங்களுக்கெல்லாம் பரலோக வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அவங்களும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. அப்ப அவங்களை விட இதுல நம்ம பெஸ்ட்ங்கிறத எந்த வகையில நிரூபிப்போம், எந்த வகையில நம்ம காமிப்போம்? நம்மளே சிந்திச்சு பார்க்கணுங்க. அப்ப நாம செய்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களா இருக்கலாம், ஆனா இது நமக்குள்ள வளர்ச்சியே இல்லாம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எது வளர்ச்சி இல்லை, எது இந்த ஆவிக்குரிய காரியங்களை நம்ம வளர்ச்சின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு சில காரியங்கள் எதெல்லாம் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு விசேஷமாய் நம்ம பார்க்க போகிறது 2 பேதுரு புஸ்தகம். இந்த 2 பேதுரு புஸ்தகத்துல தான் ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அப்ப முதல் காரியம் எது வளர்ச்சி இல்லை அப்படின்னா அறிவு. நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற சத்திய அறிவு அது ரொம்ப முக்கியம், ஆனா அது மாத்திரம் வளர்ச்சி இல்லை. நம்ம வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1:2 வசனம். 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இது அப்போஸ்தலன் பேதுரு அந்த சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு வாழ்த்து. சரிங்களா? இது வாழ்த்து அப்படின்னாலும் இதுல ஒரு சத்தியம் இருக்கு. பொதுவா இந்த வாழ்த்துக்களை சகோதரர்கள் எல்லாருமே சப்ஜெக்ட் பேசும்போது மெசேஜ் கொடுக்கும்போது நம்ம பயன்படுத்துவோம், எல்லாருக்கும் இதை சொல்லுவோம். ஆனா இதை சொல்றதுனால இதை ஒருத்தர் பெற்றுக்கொள்வாங்களா? தேவனுடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நம்ம சொல்லிடுறதுனால உட்கார்ந்து இருக்கிற சகோதரர் சகோதரிகள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்களா? ஆனா கண்டிப்பா பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப எப்ப அதை பெற்றுக்கொள்வாங்க? அதுக்கு அவங்க தகுதியா இருக்கும் போதுதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால கிருபை சமாதானம் உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு அவங்க சைடுல ஒரு சில கடமைகள் பொறுப்புகள் இருக்கு. அந்த கடமைகளை பொறுப்புகளை அவங்க நிறைவேற்றினாதான் அதை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிருபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அறிகிற அறிவுங்கிறத 5 தடவை இருக்கிறாருங்க பேரு. பாருங்க, நீங்க வசனம் பாருங்க. இப்ப முதல் வசனம் நம்ம பார்த்துட்டோம். 2 பேதுரு 1:2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால்னு பார்த்துட்டோம். 1:3 வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அடுத்து 1:8 வாசிங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே. போதுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே. அடுத்து நீங்க பாருங்க 2:20 வாசிங்க. 2 பேதுரு 2:20 வசனம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. 3:18 வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அறிகிற அறிவில் வளருவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிதாவாகிய தேவனை குறித்த ஒரு அறிவு. பிதாவாகிய தேவன் யார், அவர் என்ன சுபாவத்தில் இருக்கிறார், என்ன நிலைமையில இருக்கிறார், அதை குறித்து அறிகிற அறிவு, அதை குறித்த ஒரு முழு அறிவை பெற்றுக்கொள்ளுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய கிருபையை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு. அப்ப இது எல்லாம் எங்க இருக்குன்னா வசனத்துல இருந்து இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதே நேரத்துல பிதாவாகிய தேவனை குறிச்சு நான் அறிஞ்சிருக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிச்சு நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நாம ஒரு வளர்ச்சிக்குள்ள இருக்கிறோம்னு நாம நினைச்சிடக் கூடாது. நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா இந்த சத்தியங்களை கேட்ட உடனே அப்படி ஒரு திருப்தி, அப்பா நான் போய்கிட்டு இருந்த அந்த சபையிலங்க இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு சத்தியம் சொல்லி கொடுக்கலைங்க, இவ்வளவு விலையேறப்பட்ட சத்தியங்கள் எங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க, அதுல ஒரு திருப்தியோட ஆயிடுறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு என்ன தெரியுங்களா ஆயிடுது, பெருமை வந்துடுது. அந்த சபையில பாரு இந்த மாதிரி சத்தியம்லாம் இல்ல, நாங்க பாரு என்ன மாதிரி சத்தியத்துல இருக்கிறோம்,
பெருமை படிச்சவங்களா மாறிடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் மத்தவங்க இந்த சத்தியத்துல இல்லாதவங்கள குறை பேசக்கூடியவங்களா ஆயிடுறாங்க. ரொம்ப கேவலமா அவங்கள பேசக்கூடியவங்களா ஆயிடுறாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், இந்த அறிவு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதே நேரத்துல இது ஒருத்தருக்கு போதுமானது அல்ல. சகோதரர் சொல்லும் போது இந்த அறிவை பெற்று இருப்பது அவசியம். ஆனால் இது ஒருவருக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை தந்து விடாது. இந்த அறிவு ரொம்ப முக்கியம். ஆனா இது ஒருத்தருக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை தந்துருமானா இது ஒருத்தருக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை தந்துராது. ஏன்? எப்படி சொல்றோம்? இந்த பிதாவாகிய தேவனை குறித்த அறிவு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பிசாசுக்கும் கூட பிதாவாகிய தேவனை குறித்த முழு அறிவு இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த முழு அறிவு பிசாசுக்கு இருக்கு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாக்கோபு 2:19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் ஒருவர்னு நீ விசுவாசிக்கிறப்பா, நல்லதுதான். ஆனா பிசாசும் கூட விசுவாசிச்சு நடுங்குதே. அப்புறம் பிசாசோட நீ என்ன பெரிய ஆளு? உனக்கு நடுக்கமே கிடையாதே. ஆனா பிசாசு நடுங்குதே. அப்ப யார் பெரிய ஆள் ஆயிடுறா? அப்ப இது ஒரு வளர்ச்சியா? இது ஒரு அறிவுதான். ஆனா இது ஒரு முழுமையான வளர்ச்சி இல்ல. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28-29. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28-29. அவர் அக்கறையிலே கெர்கசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். பாருங்க, இங்க பிசாசு பிடிச்சவங்க வர்றாங்க. அவங்க மூலமா பிசாசு பேசுகிற வார்த்தைகளை பாருங்க. அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே. பாருங்க, என்ன ஒரு அறிவு பிசாசுகளுக்கு. இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். காலங்களை குறித்த அறிவை கூட இந்த பிசாசுகள் பெற்று இருந்துச்சுங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த அறிவு ஒருத்தருக்கு வளர்ச்சியை கொடுத்துருமானா முழு வளர்ச்சியை இந்த அறிவு கொடுத்துறாது. அப்ப எப்ப இது வளர்ச்சியாகும்? பெற்றுக்கொண்ட அந்த சத்தியம் நமக்குள்ள கிரியை செய்யணும். நமக்குள்ள அது ஒரு செயலாக்கத்துக்கு வந்திருக்கணும். அறிவு செயலாய் மாறாத வரைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம வளர்ச்சிக்குள்ள வந்துட்டோம்னு நாம நினைச்சிடக் கூடாது. அப்ப அந்த வளர்ச்சி எந்த வகையில இருக்கும்? குணலட்சணங்கள் அடிப்படையில அந்த வளர்ச்சி இருக்கும். அப்ப நாம வெளிப்படுத்துகிற குணலட்சணங்களை வச்சுதான் நாம எந்த அளவுக்கு சத்திய அறிவை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத நாம அங்க உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். இன்னைக்கு வேதம் அறிஞ்சவங்க நிறைய பேர், சத்தியம் அறிஞ்சவங்க நிறைய பேர். ஆனா எத்தனை பேருகிட்ட அதற்குரிய குணலட்சணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி போட்டோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு விஷயம்தான். எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்கிறார், சுகர் பேஷண்ட். சரிங்களா? அவர்கிட்ட சுகரை குறிச்சு கேள்வி கேட்டா அந்த அளவுக்கு சொல்லுவாப்புல. மருத்துவம் சொன்னாப்புலன்னா அந்த அளவுக்கு மெடிசன் சொல்லுவாப்புல. இப்படி எல்லாம் சாப்பிடணும், இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தா உங்களுக்கு சுகரே வராது, கண்ட்ரோலா இருந்துக்கும், அவ்வளவு தெளிவா சொல்லுவார். ஆனா அவருக்கு சுகர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் 400, 350 இப்படித்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்களே சொல்லிடுவீங்க, ஏங்க அவர் நல்ல ஒரு சுகர் பேஷண்ட், சுகர் இல்லாம எப்படி இருக்கணுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் அதை என்ன பண்றதே இல்ல, கடைபிடிக்கிறதே கிடையாதுங்க. நல்லா சொல்லுவாரு, ரொம்ப அருமையா சொல்லுவாரு. நீங்க வந்தா கூட அவரை பார்க்கலாம், அருமையா உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஓ, இப்படி எல்லாம் இருந்தா சரியாயிடுமா? அப்புறம் நீங்க ஏங்க இப்படி இருக்கீங்கன்னா, எனக்கு அந்த கண்ட்ரோல் இல்லைங்க. ஏதாவது இருந்தா இருக்க முடியும், ஆனா என்னால அப்படியெல்லாம் சாப்பிடாம, என்னால இப்படி அளவா சாப்பிட்டு, என்னால இதெல்லாம் சாப்பிட்டு இப்படி எல்லாம் என்னால இருக்க முடியாதுங்க சொல்றாரு. இன்னைக்கு இதேதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சத்தியத்துல நமக்கு அவரை பார்க்கும்போது ஏதோ எப்படி தெரியும், ஒரு நகைச்சுவைக்குரிய கதாபாத்திரம் மாதிரி தெரியும் அவரை. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல இதுதான் இன்னைக்கு தேவன் நம்மள பார்ப்பார். இவ்வளவு அழகா பேசுறியப்பா, இப்படியெல்லாம் போய் பேசுறியே, ஆனா உன் வாழ்க்கையில நீ அதை கடைபிடிக்கிறது இல்லையே, நீ அதை செய்யறது இல்லையே. அப்ப அவருக்கும் எனக்கும் என்னவாகுதுங்க, பெரிய வித்தியாசம் அங்க இருக்காது. அப்ப
ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நாம ஒரு வளர்ச்சிக்குள்ள இருக்கோங்கிறது தவறான ஒரு காரியமா அங்க போயிடுது. இன்னைக்கு அநேக சத்தியங்கள் நாம பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். ராஜ்யத்தை குறித்த அறிவு நமக்கு இருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை குறிச்ச அறிவு இருக்கு, தேவனுடைய தெய்வீக திட்டங்களை குறிச்ச அறிவு இருக்கு, தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, ஓமைகள் இருக்கு, நிறைய காரியங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அவ்வளவே தெரிஞ்சிருக்கிறோமே, அது நமக்குள்ள கொண்டு வந்த மாற்றம் என்ன? எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? எல்லாரையும் பார்த்துட்டு போறதுக்குங்களா? ஏதோ ஜாலியா பேசி சிரிச்சுட்டு போறதுக்குங்களா? எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? அடிப்படை எதுக்கு? சத்தியம் கேட்க, இல்லைங்களா? இப்ப போன வாரமும் கேட்டிருப்போம், அதுக்கு முதல் வாரமும் கேட்டிருப்போம், இடநாட்களையும் கேட்கிறோம். நமக்குள்ள நடந்த மாற்றம் என்ன, இல்லைங்களா? இப்ப காலையில வந்து என்னைக்கும் குடிக்காத ஒரு சத்தான பொருள் நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதோட ரியாக்ஷன் என்ன ஆகும்? 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல நமக்குள்ள தெரியும், இல்லைங்களா? இப்ப ஒரு தலைவலி வந்துடுச்சு, ஒரு பேராசிட்டமால் வாங்கி போடுறோம், போட்ட உடனே ஒரு 10 நிமிஷத்துல என்ன ஆகும்? நமக்கு அந்த தலைவலி குறையும். அப்ப என்ன ஆகுது? கொடுத்த மாத்திரை என்ன ஆகிருக்குது? வேலை செய்யுது, இல்லைங்களா? அப்ப நம்ம ஒரு காரியம் பெற்றுக்கொள்கிறோம்னா அது நமக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும், இல்லையா? இவ்வளவு சத்தியங்கள் கேட்கிறோம், இல்லைங்களா? அது நமக்குள்ள என்னத்தை செஞ்சிச்சு? நாமளே யோசிச்சு பார்க்கணுங்க. எதுவுமே செய்யல அப்படின்னா நாம எந்த நிலைமையில இருக்கிறோங்கிறத ரொம்ப உன்னிப்பா பார்க்கணும். இல்ல பிரதர், ரொம்ப தலைவலி தான் பிரதர், பேராசிட்டமால் போட்டு பாக்குறேன், 1 ஹவருக்கு 1 கூட போட்டு பாக்குறேன், தலைவலி போகல அப்படின்னா பேராசிட்டமால்ல பிரச்சனையா, நம்ம கிட்ட பிரச்சனைகளா? நம்ம கிட்ட பிரச்சனை. உடனே என்ன பண்ணணும்? டாக்டர் கிட்ட போகணும். தலைவலி மாத்திரை வாங்கி போட்டு பார்த்துட்டேங்க, தலைவலி நிக்கவே மாட்டேங்குதுன்னா, ஐயோ இந்த நோய்க்கு தலைவலி மாத்திரை எல்லாம் கேட்காது, உங்களுக்குள்ள பெரிய கேன்சரே வந்திருக்கு. நீங்க போடுறது சாதாரண ஒரு வலிக்குரிய மாத்திரையை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள வந்திருக்கிறது கேன்சர். அதோட ரியாக்ஷன் தான் தலைவலியா இருக்குது. நீங்க கேன்சரை சரி பண்ணாம நீங்க தலைவலிக்கு மாத்திரை குடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியாகாது. அப்ப காரணம் என்னது? சரியான ஒரு மனம் திரும்புதலோட இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருந்தோம்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது. கவலை வரும், போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாரும் நம்மளை ஏசுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நிற்போம். எப்ப? சரியான ஒரு மனம் திரும்புதலோட இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருந்தால். இல்ல ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் வந்திருந்தோம் அப்படின்னா வசனம் சொல்லுது, காற்றுகளினால் அடிக்கப்படுகிற அலைகளை போல. ஒரு காத்து அடிச்சா அந்த அலை என்ன பண்ணுங்க? ரொம்ப வேகமா வரும் கரைக்கு, இன்னொரு காத்து அடிச்ச உடனே அப்படியே பின்னாடி போயிடும். இப்படி ஒருபோதும் நம்மள யாருமே இருந்துடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப வெறும் அறிவு வளர்ச்சி இல்ல. இன்னைக்கு கூட நம்ம பாக்குறோம், நகைச்சுவையாக கூட நிறைய போடுறாங்க. அதாவது சமையல் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி எண்ணெயை ஊத்தணும், அப்புறம் கடுகை போடணும், எல்லாம் போட்டாச்சு. ஆனா சமையல் செய்ய அந்த இது வந்து சொன்னபடி வரல. காரணம் என்ன? நீங்க படிச்சிருப்பீங்க, அடுப்பை பத்த வைக்கல. பாருங்க, எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, பாருங்க, தெரிஞ்சிருக்கு, அதுல சொன்னதையெல்லாம் கேட்டு செய்யணும்னு தெரிஞ்சிருக்கு. அடிப்படை விஷயம் என்னது? இதையுமா எழுதுவாங்க? அடிப்படை விஷயம் அது. அதை செய்யாம மேல இருக்கிறதையெல்லாம் செஞ்சு வச்சு என்ன பிரயோஜனம்? அப்ப நம்மளுடைய சத்தியத்துக்கு வர்றதுக்கு அடிப்படையே என்னன்னா மனம் திரும்பி இருக்கணும். பழைய பாவ சுபாவங்கள், பழைய பாவ காரியங்கள், பழைய நிலைமைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? வேண்டாம் எனக்கு இதெல்லாம் அப்படின்னு விட்டு வந்திருந்தா தான் இப்ப புதுசா நமக்குள்ள காரியங்கள் நடக்கும். பழசையும் வச்சுக்கிட்டு புதுசையும் ஏத்துக்கிட்டு ரெண்டோட சேர்ந்து போராடணும்னு வைங்களே, நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்துல அங்க வளர்ச்சி அடைய முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப முதல் காரியம், அறிவை மாத்திரம் பெற்று இருப்பது வளர்ச்சி இல்லை. அடுத்து 2வது, உடனடியாக ஏற்படுவது வளர்ச்சி இல்லை. உடனடியாக ஏற்படுவது வளர்ச்சி இல்லை. பிலிப்பியர் 1:5 பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர், அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அப்படின்னா என்னன்னா, நற்கிரியை தொடங்கினவர் அது ஒரு ஆரம்பத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அப்படிங்கிறது நமக்கு இங்க அதை எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய மரணம்.
அப்ப ஒரு நாள் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம ஆரம்பிச்சோம், ஒரு நாள் நம்ம மரிக்க போறோம். அதாவது இன்னொரு வகையில சொல்லணும்னா, நம்மளுடைய உடன்படிக்கையில் இருந்து நாம் ஞானஸ்நானம் எடுத்ததுல இருந்து நம்மளுடைய மரணம் வரைக்கும் இந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி நடக்கணும். ஏதோ உடன்படிக்கை பண்ணிட்டா அடுத்த நாளே நான் ஒரு வளர்ச்சிக்குள்ள வந்துருவேன், கண்டிப்பா கிடையாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இது நம்மளுடைய மரணம் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் வேதம் சொல்லும் போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். முதலாவது கண்டிப்பு சொல்லிட்டார், கட்டளை கொடுத்துட்டார். என்னது? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல். சத்தியத்துக்குள்ள வரும்போதே இந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கணுங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு நான் சத்தியத்துல இருக்கிறேன் அப்படின்னம்னா அது வளர்ச்சி இல்லை. அப்ப முதலாவது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறத தூக்கி போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? மறுபடி வாசி. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. நான் செய்யற இந்த காரியம் தேவனை சந்தோஷப்படுத்துமா? நான் பேசுகிற இந்த வார்த்தை தேவனை சந்தோஷப்படுத்துமா? ஒரு காரியம் நம்ம செய்யறோம், அத தேவனுக்கிட்ட கேட்கணுங்க. சகோதரர்கள்கிட்ட போய் கேட்டோம்னு வைங்க, சூப்பர் பிரதர் பண்ணுங்க பிரதர், சூப்பர் சிஸ்டர் பண்ணுங்க சிஸ்டர்ன்றுவாங்க. நீங்க செய்யறது தப்பே இல்லைன்றுவாங்க. தேவன் கிட்ட கேட்கணும், நான் செய்கிற இந்த காரியம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்ச காரியமா, உலகத்தை வெறுத்து செய்கிற காரியமா? நான் செய்கிற காரியத்தை இன்னைக்கு ஒரு உலக மனுஷன் எப்படி செய்வான், இல்ல நான் எப்படி செய்வேன்? ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், அடுத்து தேவனுடைய நன்மை, தேவனுக்கு இது பிரியத்தை கொண்டு வருமா, தேவனுக்கு பிரியம் அப்படிங்கறத கொண்டு வந்து இதுல தேவனுடைய பரிபூரணமான சித்தம் இருக்குமா? எந்த சகோதரர்களையும் கேட்க தேவையில்ல. ஏன்னா தேவன் நமக்கு சத்தியம் கொடுத்திருக்கிறார், அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ஜெபம் பண்ணால ஈஸியா தெரிஞ்சு போயிடும். ரொம்ப கருகலான விஷயத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? சகோதரர்கள்கிட்ட ஆலோசனை பண்ணணும். பிரதர் இப்படி ஒண்ணு இருக்குது, இது பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்கணும். சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குங்க. என் பிள்ளைய நான் ஸ்கூல் சேர்க்கலாமா வேண்டாமா பிரதர், இது கேட்கணுங்களா? இது சாதாரண உலகத்துல செய்ய வேண்டிய ஒரு காரியம், சரிங்களா? இதுக்கு நம்ம இது பண்ண தேவையில்ல. படிக்க வைக்கணுமா, வேலைக்கு சேர்க்கணுமா, அவங்களுக்கு திருமணம் பண்ணணுமா, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். அதே நேரத்துல ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாததுங்கிறதுல தெளிவுகள் இருக்குது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இது தேவனை சந்தோஷப்படுத்துமா, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவிக்குள்ள இது சந்தோஷத்தை தருமா? யோசிக்கணும். உலகத்தார் எல்லாரும் ஓகேமாங்க, நான் சொல்லிட்டேன். ஆவியை பெறாத சகோதர சகோதரிகள் ஓகேன்றுவாங்க. அதுக்காக நாம செய்யறது சரின்னு ஒருபோதும் ஆயிடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இதையெல்லாம் யோசிச்சு அடுத்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எது வரைக்கும்? சாகிற வரைக்கும், மரணம் வரைக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளுக்கு நாள் மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். பிரதர் போன தடவை பார்த்தேன், ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவருடைய பேச்சுகளில வித்தியாசம் இருக்கு. முன்னையெல்லாம் பிரதர் சண்டை போட்டாருன்னா என்கிட்ட 2 மாசமா மூஞ்ச திருப்பிட்டு இருப்பாரு, அடுத்த நாளே மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு வந்துட்டாரு. சண்டை போடுறது தப்பு, ஆனா சண்டை போட்டு மனம் திரும்புதல் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா நம்ம எடுத்த உடனே நாம யாரும் கிறிஸ்துக்கள் இல்லைங்களா? உதாரணத்துக்கு இதை சொல்றேன். பலகீனங்கள் கண்டிப்பா நமக்குள்ள இருக்கும். மனம் திரும்புதல் எந்த அளவுக்கு சீக்கிரம் நமக்குள்ள நடக்குதுங்கிறது தான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தீர்மானிக்குது. எந்த ஒரு காரியத்திலையும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், சபைகள்லயா இருக்கட்டும், எந்த ஒரு தவறான காரியம் இயற்கை. ஆனா அது தவறுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்து நம்ம எடுக்கிறோம் பாருங்க ஸ்டெப்பு, அதுலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வளர்ச்சி இருக்குது. அப்ப நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறோமே, ஆவிக்குரிய வளர்ச்சி இது பிரதர் எனக்குள்ள அப்படின்னு எதை நாம சொல்ல முடியும்? முன்னையெல்லாம் சபைக்கு வந்தாலே ஒரு பயம் இருக்கும் பிரதர், இப்ப ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சி வந்துருச்சு பிரதர், எனக்குள்ள என்ன போயிடுச்சு?
பயமே போயிடுச்சு. ஒருத்தர்கிட்ட பேசணும்னா, ஒரு மூத்த சகோதரர்கிட்ட பேசணும்னாலே ஒரு பயமா இருந்துச்சு பிரதர். இப்ப ரொம்ப சாதாரணமா கிண்டல் அடிச்சு உலக ஜோக்கெல்லாம் பேசுற அளவுக்கு எனக்கு ரொம்ப வளர்ச்சி வந்துருச்சு பிரதர். யோசிச்சு பார்ப்போம். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சகோதரர்கள் நடுங்குவாங்க, ஒரு மூத்த சகோதரர்களை பார்க்கும்போது நடுங்குவாங்க. இப்ப தோள் மேல கை போட்டு பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சு. அது சகோதரர்கள் கொடுக்கிற இடமா இல்ல அவங்க பண்ணுகிற இடமா தெரியல நமக்கு. ஆவிக்குரிய ஐக்கியம் போது ஆவிக்குரிய ஐக்கியமாவே அது கடைசி வரைக்கும் இருந்தா நல்லது. சகோதர ஐக்கியம் பிரதர்னு சொல்லி மாம்சத்துல ஐக்கியம் ஆயிட்டோம்னு வைங்க, எல்லாமே சீர்குலைஞ்சிரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம சத்தியத்துல இருக்கிறோம்னா சத்தியத்துல இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நம்மளை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கணும். புதுசா வரவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். நம்மளை பார்த்து அவங்களும் நம்மளை போலவே தானே இவங்களும் இருக்கிறாங்க, பெரிய வித்தியாசம் ஒண்ணு இவங்க கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 கொரிந்தியர் 4:16 வசனம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனுஷனானது அழிந்தும், நல்லா யோசிச்சு பார்ப்போம். நம்மளுடைய புறம்பான மனுஷன் இன்னைக்கு எந்த அளவுக்கு அழிஞ்சிருக்குது? ஒரு நாள் சத்தியம் கேட்டோம், உடன்படிக்கை பண்ணணும், இது வரைக்கும் வந்துட்டோம். நம்மளுடைய புறம்பான மனுஷனுக்குள்ள நடந்த சாவு எவ்வளவு? உள்ளான மனுஷனுக்குள்ள வளர்ந்திருக்கிற வளர்ச்சி எவ்வளவு? நம்மளே சிந்திச்சு பார்ப்போங்க. சாதாரண விஷயம் இல்ல சபை வாய்ப்புக்கு போறது. சும்மா சொல்லிக்கலாம், நம்ம எல்லாரும் சபை வாய்ப்புக்கு போயிடுவோம், நம்ம எல்லாரும் சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம், நம்ம எல்லாரும் சரியாத்தான் இருக்கிறோம், தேவையில்லாம அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம இருக்கிறதான் கரெக்ட். ஒரு சமயம் வெளியே போன உடனே இதை கூட மறந்துட்டு நம்ம உலக பிரகாரமா ஆயிடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. தேவன் வார்த்தைகளை கவனிக்கிறார். தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியுமா? உள்ளத்துல ஆழத்துல இருந்து, ஆண்டவரே கண்டிப்பா எனக்குள்ள ஒரு புதிதாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்குப்பா, ரொம்ப நன்றி ஆண்டவரே, சொல்ல முடியுங்களா? சத்தியத்துக்குள்ள ஆரம்பத்துல வந்தவங்க, பின்னாடி வந்தவங்க, இப்ப பின்னாடி வந்தவங்க பாத்தீங்கன்னா முன்னாடி வந்தவங்களை விட ஆவிக்குரிய வளர்ச்சியில பெரிய ஆளா காமிக்கிறாங்க. என்ன காரணம்? இன்னும் ஒரு சிலர் என்ன ஆகுதான், பின்னாடி வந்தவங்க முன்னாடி வந்தவங்களை மதிக்கிறதே கிடையாது. என்ன காரணம்? யோசிச்சு பார்க்கணுங்க. இதுக்காகவா நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வந்தோம்? ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறதுக்காக வந்தோம்? யோசிச்சு பார்க்கணுங்க. ஒரு பயம் இருக்கணும். ஒரு சகோதர ஐக்கியம் போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கணும், தேவ பயம் இருக்கணுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சகோதரர் சொல்லும் போது இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரே நாள்ல நடந்துராது. நாம் விரும்புகின்ற வேகத்துக்கு ஆவிக்குரிய காரியங்களில் வளரவில்லை என்பதால் உடனே தோல்வி மனப்பான்மைக்குள் நாம் வந்துவிடக் கூடாது. எந்த புயலிலும் விழாமல் நிற்கக்கூடிய பெரும் மரங்கள் ஒரே நாளில் அந்த வளர்ச்சியை அடையவில்லை. மாறாக அரும்பாக, செடியாக, கொடியாக பல ஆண்டுகள் கழித்தே அவை பருமன் அடைந்து உறுதியானது போல நாம் தேவ சந்நிதியில் படிப்படியாக வளர்ந்து பலப்பட்டாக வேண்டும். அப்ப உடன்படிக்கை செய்ததுல இருந்து மரணம் வரைக்கும் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படிங்கிறது படிப்படியாய் இருந்து கொண்டே இருக்கணும். அதுல குறைவுகள் வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா தேவ சமூகத்துக்கு போய் அழுது ஜெபிச்சு சரியாயிடணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து 3வது நம்ம சொல்றோம், உணர்ச்சி வசப்படுதல் வளர்ச்சி கிடையாது. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா அது வளர்ச்சி இல்லை. ஏன்னா எந்த ஒரு சத்தியம் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்களா முடிவெடுக்கும், இந்த மாம்சம் தான் முடிவெடுக்கும். ஓ பிரதர், நான் உடனே சரியாயிடுறேன் பிரதர், இனி நான் இப்படித்தான் பிரதர் இருப்பேன் அப்படின்னு உடனே ஒரு முடிவு எடுக்குங்க இந்த மாம்சம். ஒரு கூட்டம் போடலாமா? போட்டுடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், சாப்பாடு செஞ்சிடலாம், சப்ஜெக்ட் அவரை கூட்டலாம். இதெல்லாம் ஆவிக்குரிய மாதிரியே தெரியுங்க. ஆனா அநேக நேரங்கள்ல நம்ம மாம்சம் என்ன தெரியுங்களா பண்ணும்? அந்த முடிவுகள் எடுக்கும். சத்தியம் கேட்போம், கண்ணீர் விடுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆனா அதுக்குரிய வாழ்க்கை வாழ்கிறதற்கு எந்த முக்கியத்துவமும் நாம கொடுக்க மாட்டோம். ஆனா ஆவி இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப மெதுவாதான் முடிவெடுக்கணும்.
அவசரப்பட்டு முடிவெடுக்காது. உள்ளுக்குள்ள போகும், கேட்கும், உணரும். ஐயோ நான் இப்படி இருக்கேன்ல, நான் தப்பு இல்ல, நான் பேசிக்கிட்டு இருந்தது தப்பு தானே, நான் இதுவரைக்கும் நடந்தது தப்பு தானே, நான் என்ன மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்னா இந்த ஆவி மெதுவா முடிவெடுக்கும். அதத்தான் உவமைகள்ல சொல்லும் போது பாருங்க, அதாவது உடனே உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு எப்படி ஆகி மாறும். மத்தேயு 13 அதிகாரம் 20, 21. மத்தேயு 13, 20 மற்றும் 21. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடே ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலமாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான். அந்த உடனேங்கிறது தாங்க மாம்சத்துல எடுக்கிற முடிவு. ஓ நான் சத்தியம் கேட்டுட்டேன், நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கணும். கேட்ட சத்தியம் கவலையை தரல, வேதனையை தரல, சந்தோஷத்தை கொடுக்குது. 21வது வசனம் தான் அண்டர்லைன் பண்ண வேண்டியது. ஆகிலும் என்னதான் நீங்க சத்தியம் கேட்டுட்டாலும், என்னதான் சந்தோஷமா சத்தியத்தை கேட்டு அதை ஏத்துக்கிட்டாலும், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய், அப்படின்னா உள்ளுக்குள்ள என்ன பண்ணல, அந்த சத்தியம் கிரியை செய்யல, வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். கொஞ்ச நாள் வந்து அப்பா பார்க்க முடியாது ஆவிக்குரிய வளர்ச்சிய. கொஞ்ச காலம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் சத்தியம் இப்படித்தாங்க இருக்கு, இப்படித்தான் நடக்கணும்னு சொன்னோம்னா சத்தியத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். அப்படின்னா தடுமாற்றம் அடைவான் அப்படின்னு சொல்லி அது வேற ஒரு மொழிபெயர்ப்புல அங்க சொல்லியிருக்கு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, உணர்ச்சி வசப்பட்டு நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆவிக்குரிய வளர்ச்சியை நிர்ணயிக்காது. நல்ல நிலத்தை பத்தி சொல்லும் போது பாருங்க, மத்தேயு 13, 23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இவரும் கேட்டாரு, வசனத்தை கேட்கிறவனும். அங்க பாருங்க உடனே சந்தோஷம். ஆனா இங்க என்ன தெரியுங்களாச்சு, உணர்வு வந்துச்சு. கேட்ட உடனே உணர்வு வரணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, எவ்வளவோ சத்தியம் கேட்கிறோம், உணர்வு நமக்குள்ள எவ்வளவு வருது, உணர்வு வரணும். உணர்கிறவனா இருந்து வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கலாம், ஆனா வளர்ச்சி இருக்கணும்னா உணர்கிற உணர்வு நமக்குள்ள அங்கே இருக்கணும். எப்படிப்பட்ட உணர்வு இருக்கணும்? என்னதான் பேசிட்டாரு, இல்ல இவர் என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் பேச்சுல என்ன இப்படி எல்லாம் இருக்குது, அந்த உணர்வு வரக்கூடாதுங்க. ஐயோ ஆண்டவரே இன்னைக்கு உங்க சத்தியம் கேட்கணும்னு வந்தனே, ஐயோ என் குறைகள் எல்லாம் சுட்டி காட்டப்படுது, ஐயோ நான் சரியாகணுமே, அந்த உணர்வு வரணுங்க. அதுதான் தேவன் தருகிற உணர்வு அப்படின்னு கூட பாக்குறோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே, எதுக்காக இந்த சத்தியத்துக்கு நம்ம வந்தோம். ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்டோம்னு வைங்களேன், எதுக்காக இந்த சத்தியத்துக்கு வந்தோம், ஃபாலோ அப் கேட்டோம், சரி, அது எதனா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கேட்டுட்டோம். எதுக்காக சபை கூடுகைக்கு நம்ம வந்தோம், எதுக்காக இந்த சகோதர ஐக்கியத்துக்கு வந்தோம்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நீங்க யாரும் பேச மாட்டீங்க. தேவ சித்தம் செய்யணுங்கிறதுக்காகத்தாங்க வந்தோம். அப்ப ஒரு சபை ஐக்கியத்துக்காக நம்ம வந்துடல, உலக ஆசீர்வாதத்துக்காக நம்ம வந்துடல, சகோதர சகோதரிகளை பிரியப்படுத்துறதுக்காக வரல, தேவ சித்தம் செய்யறதுக்காக வந்தோம். இன்னைக்கு நாம தேவ சித்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல பல பேரோட பேச்சுகளை கேட்டுக்கிட்டு மனுஷ சித்தம் செய்யறவங்களா நாம ஆயிட்டோமா? அப்ப உணர்ச்சி வசப்பட்டு சத்தியத்துக்குள்ள வர்றது வளர்ச்சி இல்லை, தனியாக வாழ்வது வளர்ச்சி இல்லை. இதையும் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். எனக்கு யாரையுமே பிடிக்க மாட்டேங்குது பிரதர், அதனால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய நான் தனியா வீட்டுல இருந்து வாழ்ந்துக்கிறேன். ஏதோ ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, ஆனா ஓட்டம் தனிப்பட்ட ஓட்டம் தான். தனியா நான் இருந்துருவேன், தனியா நான் ஜெபிச்சுக்குவேன், தனியா என் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஓட்டிக்கிடுவேன் அப்படின்னு நினைச்சோம்னா அது வளர்ச்சி இல்லை. ஓட்டம் தனிப்பட்ட ஓட்டம் தான். ஆனா இங்க வந்து சகோதர சகோதரிகளோட இருக்கும் போதுதான் அவமானங்களை, நிந்தனைகளை, புறக்கணிப்புகளை, ஏச்சு பேச்சுகளை எல்லாம் வாங்க முடியும். அதுதானே வளர்ச்சி. எல்லாரும் நம்மளை புகழ்ந்தாங்கன்னா நம்ம பிசாசா மாறிடுவோம். என்ன மாதிரி ஆளே இல்லை, எல்லாரும் என்ன மேல தூக்கி வச்சிருக்காங்க பாரு, பிசாசா மாறிடுவோம். என்னடா இவ்வளோ இது பண்ணியும்
இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்களே, நம்ம நல்லது நினைச்சாலும் கெட்டது நினைக்கிறாங்களேங்கிறது தான் போய் ஒவ்வொன்னு அழுக வைக்கும். அதுதான் புது சிருஷ்டி என்ன தெரியல பண்ணும், வளர வைக்கும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தனியாக வாழ்வது வளர்ச்சி அல்ல. அடுத்து கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசம். வெறும் விசுவாசம் மட்டும் எனக்கு இருக்குது, மகா பரிசுத்தமான விசுவாசம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது வளர்ச்சி இல்லை. மார்க் 9:24. மார்க் 9:24 வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னாரு. இன்னைக்கு அதே போல நாமளும் கூட விசுவாசத்துல நிறைய காரியங்கள் சாதிச்சிருக்கலாம், வளர்ந்திருக்கலாம். ஆனா அது வளர்ச்சி இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சீசருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசத்துல பிசாசுகளை துரத்துறாங்க, சோதனை வந்தப்ப பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டாங்க. பேதுரு நீங்க தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொல்லி விசுவாசிச்சாரு. ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போது அங்க மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ள போயிட்டாரு. அப்ப விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு தேவை, அதே நேரத்துல அது ஒரு முழு வளர்ச்சி இல்லை. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரம்பத்துல விசுவாசத்தோட வந்த அநேகர் இன்னைக்கு என்ன இருக்கிறாங்கன்னா பின்வாங்கி போயிருக்கிறாங்க. அப்ப அந்த விசுவாசம்ங்கிறது முழு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளலாம். காரணம், இலக்க மாத்திட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க, ஆவிக்குரிய ஜீவிய வாழ்க்கையை விட்டுட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு வீழ்ச்சி வருது. 2 பேதுரு 1:8 வசனம். 2 பேதுரு 1:8. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், நல்ல கவனிங்க இந்த வசனத்துல. முதலாவது உண்டாகணுங்க. எந்த ஒரு நல்ல கீழே எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உபத்திரவம், பொறுமை, இந்த இதெல்லாம் 8 காரியங்கள் சொல்லியிருப்பார். விசுவாசத்தோட, தைரியத்தோட அப்படியெல்லாம் சொல்லி சகோதர சிநேகம், அன்பை கூட்டி வழங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப இதையெல்லாம் சொல்லிட்டு தான் இங்க சொல்றாரு, இவைகள் இந்த காரியங்கள் உங்களுக்கு உண்டாகணும். முதலாவது என்ன ஆகணும், இதெல்லாம் அன்பு எல்லாமே உண்டாகணும். அடுத்து பெருகணும். பெருகினால் அது என்ன பண்ணும், உங்களை நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அது மாதிரி வாழ்க்கையை செயல்முறைப்படுத்தக்கூடியவங்களா நாம மாறிடணும். தேவனை அறிகிற அறிவில வீணர் ஆகிடக்கூடாது. வீணர் அப்படிங்கிறது ஏதோ மரியாதைக்குரிய வார்த்தை மாதிரி இருக்கும். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ். இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, சபைக்கு வர்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறத தான் அங்க சொல்ல வர்றாரு. வீணர் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இதுக்கு ஒரு நல்ல ஒரு உவமை சொல்றாரு. லூக்கா 13:6-9 வரை. லூக்கா 13:6-9 வரைக்கும். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நிலம் இருக்குது, அதுல ஒரு தோட்டம் இருக்குது. தோட்டக்காரர் ஒருத்தர்கிட்ட அந்த நிலத்தை ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாரு. இப்ப திராட்சை மரத்து நடுவுல அத்தி மரத்தை கொண்டு வந்து வச்சு இதுல ஏதாவது கனி வருமா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஒண்ணுமே அதுல வரல. அப்ப நம்மளை இன்னைக்கு இங்க கொண்டு வந்து நட்ட வைத்திருக்கிறவங்களுடைய நோக்கம், நாம குணலட்சணங்கள்ல வளரணும், கனி கொடுக்கிறவர்களாய் மாறணுங்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அப்படி வச்சிருக்கும் போது இப்ப தோட்டக்காரரை பார்த்து அந்த எஜமான் கேட்கிறாரு, 3 வருஷமா அந்த அத்தி மரத்தை வச்சுட்டு நான் பாக்குறேன், கனியே கொடுக்க மாட்டேங்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமள இன்னைக்கு சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. நம்மள 1 வருஷம் பார்த்தாரு, 2 வருஷம் பாக்குறாரு, 3 வருஷம் பாக்குறாரு, 5 வருஷம் பாக்குறாரு. நமக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் என்ன? அந்த அத்தி மரம் நம்மளை அடையாளப்படுத்துதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாக்குறாரு, எந்த மாற்றமுமே இல்ல. அதனால இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை இங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இது என்ன பண்ணுது, கனியும் கொடுக்க மாட்டேங்குது, பக்கத்துல இருக்கிற நிலத்தையும் இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சேர்ந்து கெடுத்துக்கிட்டு இருக்குது. பாருங்க இந்த அத்திமரம் பண்ண வேலைய. இந்த அத்திமரத்தினுடைய கொண்டு வந்ததோட நோக்கம் என்னன்னா, கனி கொடுக்கணும், பயன் தரணும். அந்த நிலத்துல வச்சதுக்கு கொஞ்சமாத்தி ஒரு யூஸ் இருக்கு. இந்த அத்திமரம் யூஸ்லெஸ் ஆயிடுச்சு.
என்ன ஆயிடுச்சுன்னா கனி கொடுத்திருக்கணும், கனியும் கொடுக்கல. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற திராட்சை செடி இருக்கிற அந்த நிலத்தை எல்லாம் கெடுக்கக்கூடியதா மாறிடுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 காரியங்கள். ஒண்ணு பயன் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்தி விருத்திக்கு ஏதுவான எந்த காரியமும் நடக்கல. ஆனா இன்னொரு காரியம் நல்லா நடந்திருக்குது. என்ன பண்ணிருக்குங்க? பக்கத்துல இருந்ததையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்திருக்குது. இதுதான் இங்க இது செஞ்சிட்ட ஒரு காரியம். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. அடுத்து இது நிலத்தையும் ஏன் கெடுத்துக்கிட்டு இருக்குது, வெட்டி போட்டுறேங்கிறாரு, எடுத்துறேன், தூக்கிடுறேங்கிறாரு. ஆனா அந்த தோட்டக்காரர் என்ன தெரியுங்களா சொல்றாரு, இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க, இன்னும் 1 வருஷம் பார்க்கலாம், ஏதாவது இதுகிட்ட ஒரு மாற்றம் வருதான்னு இன்னும் 1 வருஷம் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது போல இன்னைக்கு சபைகளில இருப்பாங்க. பாருங்க சபையில எப்படி இருக்காங்க. 3 யோவான் 9வது வசனம். தியோதெரப்புங்கிற ஒருத்தரை பத்தி நிறைய நேரங்கள் இவரை பத்தி பார்த்திருக்கிறோம். இப்ப இதுக்கு சம்மந்தப்படுத்தி நம்ம பார்க்கிறோம். 3 யோவான் 9. நான் சபைக்கு எழுதினேன். யோவான் சொல்றாரு, நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க தியோதெரப்புன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவருக்கு ஒரு நல்ல சுபாவம். என்ன சுபாவம் அப்படின்னா, கல்யாண வீட்டுல மாலை யாருக்கு தான் இருக்கும்? எனக்கு தான் இருக்கணும். சாவு வீட்டுல மாலைனாலும் யாருக்கு தான் இருக்கணும்? எனக்கு. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் நான் தான் இருக்கணும், நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும். இந்த ஒரு எண்ணம் இந்த தியோதெரப்புக்கு. அவர் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோதெரப்பு. இவர் என்ன பண்ணாரு, வாசிங்க மறுபடி. நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவங்களுக்கு சத்தியம் கொடுத்தவங்களை அந்த யோவானை என்ன பண்ணலையா, அந்த தியோதெரப்பு ஏத்துக்கலையா. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமின்றி. இவரு பொல்லாப்பு பண்ணிக்கிட்டு இவரு சகோதரரை ஏத்துக்கிறதே கிடையாது, இவரு ஏத்துக்கிறதும் இல்லாம ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரதர், அந்த பிரதர் நல்ல பிரதர் தான், நீங்க வேற அவரா நல்ல பிரதரு, ஐயோ நீங்க பழகி பார்த்தா நீங்க எவ்வளவு பெரிய மோசமான ஆளுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் இவர் என்ன பண்றாரு, தடை பண்ணக்கூடியவரா இந்த தியோதெரப்பு அங்க இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, இதுவும் கனி கொடுக்க மாட்டேங்குது, கனி கொடுக்கறதும் இல்ல, இருக்கிறதையும் இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, கெடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு சமயம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லிடுவாரா, உங்களை நான் சபைக்கு கொண்டு வந்தேன், சத்தியம் கொடுத்து கொண்டு வந்து வச்சேன், நீங்க கனியும் கொடுக்கறது இல்ல, அதே நேரத்துல மத்தவங்களையும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க நம்மளை பார்த்து சொல்லிடுவாரா? நம்மளை சிந்திச்சு பார்ப்போம். தேவன் நம்மளோடு பேசி இருப்பார்னு விசுவாசிக்கிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வந்துட்டோம், ஒரு வளர்ச்சிக்குள்ள இருக்கோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எதெல்லாம் வளர்ச்சி இல்லை அப்படின்னா, இந்த சத்திய அறிவை பெற்றிருக்கிறது மட்டும் அது பாக்கியம். ஆனா இதை பெற்றிருக்கிறது மட்டும் வளர்ச்சி இல்லை. அடுத்து வளர்ச்சிங்கிறது உடனடியா ஏற்பட்டுறது இல்ல, உணர்ச்சி வசப்படுறது வளர்ச்சி இல்லை. அடுத்து தனியாக வாழ்ந்துடுறேன் அப்படிங்கிறது வளர்ச்சி இல்லை. அடுத்து விசுவாசிச்சா மட்டும் போதும்னு நினைக்கிறது வளர்ச்சி இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை சிந்தித்து பார்த்து ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் வளர தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.